ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் நான் சொல்லாண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு சொல்லிக்கிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போவோம். தூய்மையான காற்று, சுத்தமான தண்ணி, ஆரோக்கியமான உணவு, இதையெல்லாம் உண்டு 100 வயசு வரையும் வாழ்ந்தாங்க நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம். இன்றைக்கி நாம் பாஸ்தா, பர்கரு, பீஸா அப்படின்னு ஃபாஸ்ட்டு ஃபுட்டை ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாக அபிட் ஆகக்கூடிய காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. ஒரு காலத்தில் 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்த ஹார்ட் அட்டாக்கு, இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதிலாம் இன்றைக்கி 20-25 வயசுலேயே வருதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க. அதிகமாக அசைவ உணவு, எண்ணெயில் பொரித்த உணவு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கிறதுனாலேயே இந்த வியாதிலாம் ரொம்ப சீக்கிரமாக அட்டாக் பண்ணுதுங்க. எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமான உணவு முக்கியமோ அதே போல் உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியங்க. உணவுலேயே ரொம்ப சிறந்த உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா, நார் சத்து நிறைந்த, அதாவது ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவு அதிகமாக எடுத்துக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த ஃபைபர் சார்ந்த, இந்த நார் சார்ந்த உணவு எதில் அதிகமாக இருக்குதுன்னா, காய்கறிகள், அதாவது வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குதுங்க. இதே போல் பழங்கள்லேயும் அதிகமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய மல்டி விட்டமின்ஸ் நிறைந்த, அதுவும் நார் சத்து அதிகம் நிறைந்த ஒரு உணவு, அதாவது காய்கறியில் இருக்குதுன்னா அது பீட்ரூட்னு தாங்க சொல்லுவேன். தமிழில் செங்கிழங்கு அப்படின்னும், ஆங்கிலத்தில் பீட்ரூட்னு அழைக்கக்கூடிய அந்த கிழங்கை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த கிழங்குல என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கிட்டத்தட்ட 11 வகையான விட்டமின்ஸ் இருக்குதுங்க. மெக்னீசியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், நைட்ரேட், கால்சியம், காப்பர், செலினியம், ஜிங்க், இரும்புச்சத்து, மாங்கனீசு, இத்தனை வகையான சத்துக்கள் இந்த ஒரு பீட்ரூட்டில் இருக்குதுங்க. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த பீட்ரூட் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லுவேன். இதை பொரியலாவோ அல்லது அவியலாவோ சாப்பிட்றத விட இதை ஜூஸாக எடுத்து சாப்பிடும்போது நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை உள்ளவங்க எத்தனையோ பழங்கள், காய்கறிகள்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அதை விட இந்த பீட்ரூட்டை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்ச நாள்லேயே உங்களுக்கு போதுமான ரத்தம் உங்கள் உடம்புக்கு கிடைச்சிருங்க. பீட்ரூட்டில் ஃபோலிட், இரும்புச்சத்து, விட்டமின் 12 இது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய இரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகி இந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகை இதுலேருந்து சீக்கிரமாக விடுபடலாங்க. பீட்ரூட்டில் குளுக்காதைன் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கல்லீரலை சுத்தப்படுத்துதுங்க. அதிகமாக நம்ம சர்க்கரை வியாதி உள்ளவங்க அல்லது அதிக இரத்த அழுத்தம் உள்ளவங்க ரெகுலராக மாத்திரை எடுத்துகிட்டு வருவாங்க. அதோடைய அந்த எஃபெக்டெல்லாம் நம்மளுடைய கிட்னியில் பாதிப்பை ஏற்படுத்தும். நாளடைவில் கிட்னி ஃபெயிலியர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் 2 நாட்களோ பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாங்க. பீட்ரூட்டில் நைட்ரேட் 90% இருக்கிறதுனால ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க இதை வாரத்துக்கு 2 முறையாவது இந்த ஜூஸாக குடிக்கிறதுனால அவங்களுக்கு நாளடைவில் இந்த பிளட் ப்ரெஷர் நார்மல் ப்ரெஷராக மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதுங்க. பீட்ரூட்டில் 50% ஜிங்கு இருக்கிறதுனால இது என்ன ஒரு நன்மையை கொடுக்குதுன்னா, சிகரெட்டு பிடிக்கிறவங்க, அதே நேரத்தில் மது அருந்துறவங்கெல்லாம் இதை வாரத்துக்கு 3 தடையாவது இந்த ஜூஸாக வெறும் வயிற்றில் காலைல குடிக்கிற போது அவங்களுக்கு அந்த ஈரலில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள், அதாவது மது அதிகமாக அருந்தி அந்த ஈரலே, அந்த செல்ஸ்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். இவங்க வாரத்துக்கு 3 தடவை இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால ஈரலை சுத்தப்படுத்தி பழைய நிலைமைக்கு அந்த ஈரல் வர்றதுனால அவங்க நாளடைவில் இந்த மது பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. பீட்ரூட்டில் ஃபீட்டா லைனிங்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல தங்கியுள்ள நச்சு கிருமிகளை, அதாவது நச்சு வாயுக்கள், இந்த இரத்தத்தில் தேங்கியுள்ள இந்த அழுக்குகள்லாம் நீக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த பீட்ரூட் ஜூஸ் பண்ணுதுங்க. பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய வேலையை இந்த பீட்ரூட் பண்ணுதுங்க. இதை பீட்ரூட் ஜூஸை ஒரு வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் உருவாகாமல்
இருக்கிறதுக்கு இது வேலை செய்யுதுங்க. அப்படியே கேன்சர் வந்தவங்க கூட இதை வாரத்துக்கு 3 முறை அல்லது 4 முறை அருந்துறதுனால அவங்க நாளடைவில் அந்த கேன்சர் செல்ஸே சுத்தமாக அழியக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியுங்க. ஒபிசிட்டியாக ஃபீல் பண்ணுறவங்க எதேதோ செஞ்சு பார்ப்பாங்க உடம்பு இளைக்கிறதுக்கு. அவங்க ஒரு கிளாஸ் இந்த பீட்ரூட் ஜூஸில் அரை மூடி லெமன் ஜூஸை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, வாரத்துக்கு 2 முறை இப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, நாளடைவில் அவங்க வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப ஸ்லிம்மாக ஆகிடுவாங்க. பீட்ரூட்டில் பொட்டாசியம் வந்து 40% இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குதுங்க. நம்ம அதாவது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த தமனியில் பிளட்டு அடைப்பு இருந்துச்சுன்னா, கெட்ட கொழுப்புகள் அடைப்பு இருந்துச்சுன்னா, அதை நீக்கக்கூடிய வேலையை இந்த பீட்ரூட் ஜூஸ் செய்யுதுங்க. நம்முடைய தோல் வந்து மென்மையாகவும் அதே நேரத்தில் வெண்மையாகவும் மாறுறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் இந்த பீட்ரூட் ஜூஸில் 1 ஸ்பூன் தேன் கலந்து, அதாவது வாரத்துக்கு 1 முறை இப்படி குடிக்கிறதுனால உங்களுடைய தோல் ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். அதே நேரத்தில் ரொம்ப கருத்து போன தோல் கூட வெண்மையாக மாறிடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சந்திக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜீரண கோளாறு, அசிடிட்டி. அதாவது எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் வயிறு உப்புசலாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வாரத்துக்கு 2 முறையாவது வெறும் வயிற்றில் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறதுனால நாளடைவில் இந்த இதுலேருந்து விடுபட்டுடலாங்க. அதே மாதிரி இந்த சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு படை மாதிரி வரும், புண்ணு மாதிரிலாம் ஏற்படும். அவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸு ரொம்பவும் உகந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தை இதை தூய்மைப்படுத்துறதுனால அந்த ரத்தத்தில் உள்ள அந்த கெட்ட சமாச்சாரங்கள்லாம் நீக்கிறதுனால நாளடைவில் இந்த சோரியாசிஸ் நீங்கிறாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மல்டி விட்டமின் நிறைந்த இந்த பீட்ரூட் ஜூஸை நாளடைவில் நம்ம குடிக்கிறதுனால நிறைய நன்மைகளை நம்ம காண முடியும். அதே நேரத்தில் இந்த பீட்ரூட் பொரியல் அல்லது அவியல் இது மாதிரி நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க.